இந்த வாரம் ஓரோஃபிஷியல் ஹெல்த் மிரர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ளீரோடர்மா. ஸ்க்ளீரோடர்மாங்கிறது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இது வந்து ஜென்ரலாக ஸ்கின்ல வருது. ஸ்கின் கடையில் ஃபைப்ரோசிஸ் நடக்கிறதுனால ஸ்கின் எல்லாம் திக்கன் ஆகி சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வந்துடும். அதே மாதிரி தான் ஃபேஸ்லேயும் டீப் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து நம்ம அதாவது பழைய காலத்தில் பாட்டி சுருக்கு பை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சுருக்கு பை மாதிரி வாயை சுற்றி ரிங்கிள்ஸ் மாதிரி வந்துடும். இவங்க வயசே ஆகலைன்னா கூட 70 to 80 இயர்ஸில் வர வேண்டிய ரிங்கிள்ஸ் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே இருந்தால் கூட அந்த மாதிரி ரிங்கிள்ஸ் மாதிரி வந்துடும். அது உள்ள வாய்க்குள்ளே ஃபுல்லாக ஃபைப்ரோசிஸ், அதாவது திக் ஃபைபர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால வாயை திறக்கிறதுலையும் ப்ராப்ளம் இருக்கும். வாய்க்குள்ளே ட்ரை மவுத் வரும். சீக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா லெதர் எப்படி இருக்கும், அது மாதிரி ட்ரையாக லெதரி ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இவங்களுக்கு ட்ரை மவுத் இருக்கனால நாக்கு சாப்பிடும் போது நாக்கு எரிச்சலோ, பேர்னிங் சென்சேஷன், லிப்ஸில் எரிச்சல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ட்ரை மவுத்தும் வாய் திறக்கிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால சரியாக ப்ரஷ் பண்ண முடியாமல் நிறைய டீகேஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இவங்க லிப்ஸ் வாய் மட்டும் அஃபெக்ட் ஆகாமல் உணவு குழாயும் அஃபெக்ட் ஆகிறதுனால எச்சம் முழுங்கிறதுலேருந்து சாப்பாடு முழுங்கிறதுலேருந்து பிரச்சனை வரலாம். ஃபேஸோட ஸ்கின் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன பிளட் வெசல் கூட பெருசாக தெரியும். அதை டாலன்ஜெக்டேசஸ்ன்னு சொல்லுவோம். பிளட் வெசல்லாம் கொஞ்சமாக பெருசாகி உங்கள் வெளியே ஸ்கின்லேருந்தே பார்க்கறதுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் திடீர்னு வந்துச்சுன்னா உங்கள் டென்டிஸ்ட்டையும் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டையும் பார்த்து இந்த ஸ்க்ளீரோடர்மாக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.